Welcome to RJ Tamil Windows. Tamil Windows. Tamil Windows. How to watch movies with accessibility. Audio description, CC and ISL. Anytime, anywhere. With Greta. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம ஆர்ஜே தமிழ் டோஸ். நான் உங்கள் ஆர்ஜே ரஞ்சித் வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வாட் இஸ் அன் அக்சசபிள் ஃபிலிம் எக்ஸ்பிளைனிங் வித் ஆர்பிடபிள்யூடி ஆக்ட் அண்ட் எம்ஐபி கைட்லைன்ஸ் இன் தமிழ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ எதை எய்ம் பண்ணி போட்டிருந்தோம் அப்படின்னா, ஃபிலிமில் இருக்க அக்சசபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது இந்தியாவில், அப்கமிங் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் அக்சசபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படி வரும், எப்படி இருக்க போகுது, அண்ட் ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் இதுக்கப்புறம் எப்போ எதிர்பார்க்கலாம், இது எல்லாமே எப்போ நார்மல் ஆகுன்ற மாதிரி ஒரு எலாபரேட்டட் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் பெருசாக இல்லைனா கூட ஒரு சில பேருக்கு அந்த வீடியோ போய் சேர்ந்துருக்கு. ஸோ அது தொடர்ச்சியாக இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அது எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்றதாக பார்க்க போகிறோம். விச் மீன்ஸ் இப்போ ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, எந்தெந்த ஃபிலிம்ஸ்க்கெலாம் இப்போ ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, எப்படி பார்க்கலாம், இன்டர்நெட் இல்லாமையும் பார்க்கலாம், வேறெவர் வென்எவர். ஓகேவா, அதுக்கான சூப்பரான அப்ளிகேஷன் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பேர் பார்த்திங்க அப்படின்னா கிரெட்டர். ஸோ GRETA இதான் அந்த அப்ளிகேஷன் பேர். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பண்ண அதே தப்ப நீங்களும் பண்ண மாட்டீங்க. ஸோ அலோ கிரெட்டர் டு சென்ட் யூ நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அலோ பண்ணிப்போம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஆரிஜின் பார்த்துப்போம். இது ஒரு ஜெர்மன் அப்ளிகேஷன். ஸோ கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக ரன் ஆகிட்டுருக்குன்னா 11 வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கு. 2014 ஆரம்பித்த இந்த அப்ளிகேஷன் 2018 30,000 80,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ இந்த ஆப் நமக்கு எவ்வளோ லேட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். அது என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ பின்னாடி நம்ம இருக்கோன்னு பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ டிஸ்கிரிப்ஷனாக ஒரு படத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், க்ளோஸ் கேப்ஷனோடு பார்த்துக்கலாம், சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரேஷனோடு பார்த்துக்கலாம். விச் மீன்ஸ் இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா விஷுவல் இம்பேக்ட் அண்ட் ஹியரிங் இம்பேக்டுக்காக பிரத்யேகமாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓகேவா, இப்போ நம்ம மூவி வெர்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். சூஸ் யூர் மூவி வெர்ஷன் ஹியர். சேஞ்சஸ் ஆர் பாசிபிள் இன் செட்டிங்ஸ். நீங்கள் மாற்றுறதுக்கு அப்புறமும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய் மாற்றிக்கலாம். ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் ஆஃபில் இருக்குது, ஆன் பண்ணிப்போம். க்ளோஸ் கேப்ஷன் ஆஃபில் தான் இருக்குது, சைன் லாங்குவேஜ் ஆஃபில் இருக்குது. இதெல்லாம் க்ளோஸ் கேப்ஷனாக என்ன, சைன் லாங்குவேஜ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ கீழே சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. செட்டிங்ஸு, மை ஃப்ரெண்ட்ஸ், கிரெட்டர், மை மூவிஸ் நம்ம பார்த்துருவோம் இப்போது. மூவிஸ் ஓகே. ஸோ இந்த செட்டிங்ஸு, ஃப்ரெண்டு, கிரெட்டர் இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன இருக்குன்ட்டு. ஸோ இப்போ டேப் வந்து பார்த்திங்கன்னா மூவிஸ் செலக்டடில் இருக்குது. ஸோ இந்த மூவிஸில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். 41 ஃபிலிம் ஆடியோ டிஸ்கிரிப்ஷனோடு இருக்குது இந்தியாவில். ஸோ இந்த ஆப் வந்து லொக்கேஷன் பேஸ்டில் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்தியாவில் இருக்க ஃபிலிம்ஸ் மட்டும் எனக்கு இப்போ ஷோ ஆகுது. ஸோ இந்த ப்ரீவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சினிமான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சினிமான்றது தான் இப்போ செலக்டடில் இருக்குது. ஸோ இந்த சினிமான்ற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட் ப்ரெசென்ட் எந்தெந்த படம் ஆடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்றது, அதாவது ரிலீஸ் ஆன எந்தெந்த படம் ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் இது. ஸோ இந்த ப்ரீவியூன்றது பார்த்திங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்க ஃபிலிம்ஸோட ஆடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சினிமா டேபுக்கு வந்துடும். ஓகேவா, இப்போ ரிலீஸ் ஆன ஃபிலிம் 41 இருக்குது. இந்த ஹோம் அப்படின்றது திருப்பி ஹோமுக்கு வந்துடும். ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனு, இது ஆக்சசிபிலிட்டி ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் நடந்துச்சுன்னா இங்கே வரும். ஆடியோ ஃபிலிமு, நியூ மூவிஸ் ஆடியோ டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா, ஸோ இப்போ என்னென்ன படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்றல் தமிழில் இருக்குது, ஹிந்திலையும் இருக்குது, தெலுங்குலேயும் இருக்குது, விடாமுயற்சி ஹிந்தியில் இருக்குது, படுத்தலை இது வந்து தெலுங்கு வெர்ஷனு, விடாமுயற்சி தமிழ்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படங்கள்லாம் பாருங்கள், பிரமிஸ்தாவோ தெலுங்கில் இருக்குது, காதலிக்கு நேரமில்லை தமிழில் இருக்குது பாருங்கள், ஜெயம் ரவி படம். இதில் உங்களுக்கு தெரிஞ்ச படமே பாருங்கள், கேம் சேஞ்சர் இருக்குது. கேம் சேஞ்சர் சங்கர் படம் ரிலீஸ் ஆச்சு. அது நமக்கு ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, சத்தியமாக எனக்கு தெரியாது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி நேற்று ரிலீஸ் ஆன படம், அதுவும் தமிழ் வெர்ஷன் இருக்குது.
நம்ம இந்தியாவில் என்னென்ன படம் ஸ்ட்ரீம் ஆகுதோ அது எல்லாமே ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா இங்கே வந்துடும். விடுதலை பாட்டு வரைக்கும் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த படம், ஒரு 2 months அந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கும். ஸோ இவ்வளோ படம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் சப்போர்ட் பண்ணுது. நமக்கு எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரியல. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் செலக்ட் பண்ணிக்கிறேன். விடாமுயற்சி. இப்போ நான் படத்துக்கு தியேட்டருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த விடாமுயற்சி தமிழை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். Boundless cinema experience, please register here. If you are already registered, please log in. Login கொடுத்துப்போம். App content hidden from screen recording அப்படின்னு வருது. ஸோ அதை விட்டுருவோம். சைன் வித் கூகுள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம், இமெயில் கிளிக் பண்ணிப்போம். ஸோ இதில் சைன் வித் கூகுள் கொடுத்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆகாது. அது ஏன்னு தெரியல, அது ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு அதில். அதனால் நீங்கள் இமெயில் லாகினே கொடுத்துக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆகி முடிச்சோன்னே பேசலாம். குயிக். 9th download is complete. The movie Vidamuyachi, Tamil was saved under my movies. ஏன்டா லைட்டாக வாய்ஸ் அடி வாங்கியிருக்கு, அதிகமாக கத்திட்டியா என்ன? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விடாமுயற்சி டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அந்த டவுன்லோட் இடத்துல பிளேன் மாதிரி இருக்கும். பிளேன் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ கீழே போய் பார்ப்பேன் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு. ஸோ 6ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மாதம். ஸோ ஓகே, இவ்வளோ டீட்டெயில் இருக்குது. ஸோ இப்போ ஏன்னா டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட கான்செப்ட் எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போது இந்த கிரெட்டர் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே படம் பார்த்துடலாம். நெட்டு இல்லாமையே நீங்கள் ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் வச்சு படம் பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் தியேட்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா தியேட்டரில் இன்டர்நெட் வசதி அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, நமக்கு போய் வேஸ்ட்டு தான், உள்ளே போய் வேஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த எந்த படத்துக்கு போகிறீங்களோ அந்த படத்தை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து மை மூவிஸ்ன்ற டேப்பில் போய் சேவ் ஆகிடும். நான் அதையும் காட்டுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அது அங்கே போய் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஈஸியாக சிங்க் ஆகும். ஸோ யூ நீட் நாட் டு ஹேவ் இன்டர்நெட் ஆல் த டைம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு அவசியம் இருக்காது. இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் அந்த படத்தை வந்து ஆடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மை மூவிஸ் டேப் போவோம். ஸோ இப்போ மை மூவிஸ் வந்துட்டேன். ஸோ இப்போ மை மூவிஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு படம் தான் இருக்குது. என்ன படம்? விடாமுயற்சி மட்டும்தான் இருக்குது. ப்ளே பட்டன் இருக்குது. இப்போ நான் அந்த விடாமுயற்சி கிளிக் பண்ணேன்னா இந்த டீட்டெயிலிங் போகும். ப்ளே பண்ண இருங்க. இப்போ விடாமுயற்சி கிளிக் பண்ணிட்டேன். இந்த டீட்டெயில் பேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நான் ப்ளே கொடுத்தேன்னா இங்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணது ஸ்டாப் ஆகிடும். அது வேண்டாம். ஸோ இப்போ இந்த ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் பீட் சவுண்ட் மாதிரி வரும். ஹார்ட் பீட் சவுண்டே தான் வரும். ஹார்ட் பீட் சவுண்ட் மாதிரி இல்லை, ஹார்ட் பீட் சவுண்டே வரும். ஸோ அந்த ஹார்ட் பீட் சவுண்ட் வரும்போது என்ன ஆகுனா, படத்தையும் நீங்கள் ப்ளே பண்ணிடணும். விச் மீன்ஸ் படமும் ப்ளே ஆகிட்டு இருக்கணும், இந்த ஆப்லேயும் ப்ளே ஆகிட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பில் ப்ளே பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் படத்தோட ஆடியோ சவுண்ட்னு இது கேட்சப் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அப்போ வந்து டிக் 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 டிக்னு ஹார்ட் பீட் சவுண்ட் கேட்டே இருக்கும். இது படத்தோட ஆடியோ சவுண்டை கேட்ச் பண்ணிடுச்சுன்னா டிடெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடெக்டட் சவுண்ட் மாதிரி வரும். விச் மீன்ஸ் ஸோ அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எந்த சீன் பார்த்துட்ருக்கீங்களோ அந்த சீன் வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். இங்கேயும் திருப்பி சொல்கிறேன், இன்டர்நெட் தேவை கிடையாது. ஸோ நீங்கள் தியேட்டருக்குள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா தியேட்டருக்குள்ளே இன்டர்நெட் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீ பிளான்டாக மூவி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஹெட்ஃபோனோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போய்க்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான்.
ஸோ எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி இந்த மை மூவிஸ்குள்ளே வந்து நீங்கள் இந்த படத்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே பட்டன் வரும். ப்ளே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ டிஸ்கிரிப்ஷனோட படம் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். படம் ப்ளே ஆகாது, ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் ஆப்பில் ப்ளே ஆகும். படம் நீங்கள் டிவியில் பார்க்குறீங்கன்னா டிவியில், தியேட்டரில் தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். லேப்டாப்பில் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி படத்தை ப்ளே பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த ஆப்பை வச்சு நீங்கள் சிங்க் பண்ணி ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் கேட்டுக்கலாம். ஸோ ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் கேட்டுக்கலாம். இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் எப்படி பார்க்குறது ஆஃப்லைனில் கூட அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியூ டேப் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே, இந்த 41 ஃபிலிம்ஸ் பக்கத்தில் ப்ரீவியூன்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரீவியூவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் ரிலீஸஸ்க்கான படங்கள் எல்லாம் அதில் இருக்கும். 11 ஃபிலிம்ஸ் வந்து ப்ரீவியூவில் இருக்குது. கைஸ், நம்ம எவ்வளோ தெரியாமல் இருக்கோன்னு பாருங்களேன். எவ்வளவோ விஷயம் நமக்கு சைலண்ட்டாக நடந்துகிட்ருக்கு, ஆனால் நமக்கு அது அட்வர்டைஸ் பண்ணுற விதம் வந்து கரெக்டாக இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி படம் டப்பிங் தமிழில் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் கூடிய சீக்கிரம் வந்துடும்ன்றாங்க. டிராகன் தெலுங்கு. ஸோ இந்த ஹிந்தி வெர்ஷனுக்கு வந்து ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் நான் பார்க்கும்போது அன்அவைலபிள் தான் இருந்துச்சு, இப்போ வந்துருச்சு. ஸோ இது ஒரு படம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் தனுஷ் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது? 21 ரிலீஸ் ஆகுது. ஸோ 21 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பில் ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். 21 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சினிமா டேபுக்கு வந்து இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் மூவ் ஆகிடும். ஸோ இப்போ அப்கமிங்லேயே 11 ஃபிலிம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டுருக்கு. எல்லாமே இந்த மாதம் ரிலீஸ் ஆகிற படங்கள் தான். ஸோ இப்போ விடாமுயற்சி படத்துக்கே திருப்பி வந்துட்டேன் நான். ஸோ இப்போ ப்ளே கொடுத்தேன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் எப்படி பார்க்குறது, எப்படி ஆஃப்லைனில் பார்க்குறது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போது அடுத்த ஒரு விஷயத்துக்காக மூவ் ஆகலாம். ஓகேவா? நமக்கு எத்தனை பேருக்கு இந்த ஆப்பை தெரியும்? இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ இந்த படங்கள்லாம் ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் சப்போர்ட் பண்ணுதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இது செகண்ட் கொஸ்டின். ஸோ இந்த ஆப்பை எப்படி சீம்லெஸ்ஸாக யூஸ் பண்ணணும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? விச் மீன்ஸ் இந்த ஆப்பில் போய் இந்த படத்தை பாருங்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இது தேர்ட் கொஸ்டின். ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் எனக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த ஆப் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இப்போ நிறைய படங்கள் ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகும்னா, யார் வேணாலும் இப்போ ரஞ்சித் நினச்சா இந்த ஆப்பில் போய் ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியாது. ரியல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, இந்த படத்தில் இந்த டீமில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த ஆப்பை காண்டாக்ட் பண்ணி ஸோ நீங்கள் ரியல் டைம் கரெக்டான டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டேருந்து தான் இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் ஃபைல் அவங்களுக்கு போகுது. ஸோ நமக்கு வந்து இந்த ரிலையபிலிட்டி இங்கே கரெக்டாக பில்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து கரெக்டான வெர்ஷன் தான் வந்து பார்க்குறோம், விச் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, இந்த டீம். ஓகேவா? ஸோ இது ஒன்று. ஸோ இந்த ஆப் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்டேன் இல்லையா? ஸோ மூவி பஃப் ஆக்சஸ்னு ஒரு ஆப் இருக்குது, எக்ஸல் சினிமான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இப்போ மூவி பஃப் ஆக்சஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒய்ஃபை மூலிமா கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்க தியேட்டரில் மட்டும்தான் அவங்க சொல்கிற தியேட்டரில் மட்டும்தான் போய் அவங்களோட அந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும். எத்தனை படம் ஆடியோ டிஸ்கஷன் சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாது, எந்தெந்த தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதான் அந்த ஆப் வச்சுருக்கோமே, அந்த ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை தேட்டர் இருக்குன்னு காட்டுமே அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் 2 தேட்டர் தான் காட்டும். ஸோ யூசர் ப்ரிஃபரன்ஸ் தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர உங்கள் ப்ரிஃபரன்ஸுக்கு வந்து யூஸரை கன்வீனியண்ட்டாக மாற்றக்கூடாது. இப்போ எனக்கு வந்து எங்கள் ஊரில் ஒரு தேட்டர் இருக்குது, நாமக்கல்ல ஒரு தேட்டர் இருக்குது. நாங்கள் போய் படம் பார்ப்போன்னா மூவி பஃப் ஆப்பில் போய்ட்டு சென்னையிலையோ மதுரையிலையோ அந்த மாதிரி பெரிய சிட்டிஸில் போய் பார்க்கணுன்னு நான் போய் எப்படி பார்க்க முடியும்? எல்லாத்துக்கும் கொண்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்ற சினிமா தேட்டரோட ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆப்லேருந்து லிங்க் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போய் எப்படி எல்லா ஊர்லேயும் அது வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? இல்லை இப்போ தியேட்டருக்கு போனால் மட்டும்தான் நான் படம் பார்க்க முடியும்னா எப்படி? எனக்கு வீட்டில் இருக்குது, என்கிட்ட லேப்டாப்பில் இருக்குது, படம் ப்ரைமில் இருக்குது, என்னோடய ப்ரைம் அந்த படத்துக்கு ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் சப்போர்ட் பண்ணலை. நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம்? நான் போயிட்டு தியேட்டரில் போய் மட்டும்தான் பார்க்க முடியும். இது ஒன்று. ஏன் இப்போது நீங்கள் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இருக்குது, யார் வேணால் அந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷனை எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ கிரெட்டரில் அந்த மாதிரி யார் வேணால் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது.
இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷனை நான் சும்மா ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி இது என்னோட 7வது டேக் இந்த வீடியோ நான் பண்ணுறது இப்போது. நான் நினச்சேன் சும்மா ஏதோ பண்ணியிருக்காங்க, நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகும், வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். அன்றைக்கி பல்பு 1/4 மணி நேரமா 25 நிமிஷம் படம் பார்த்தேன் நான். 25 நிமிஷம் ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் எனேபிள் ஆகிருந்தது. ஓகேவா, என்னால் பண்ண முடியல. இந்த ஆப்பில் அவ்வளோ செக்யூரிட்டி கான்ஷியஸாக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா ஆடியோ ரெக்கார்டு வில் பி மியூட்டட் அப்படின்னு வந்துடும். சரியா? ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டு வச்சோ எது வச்சுமே இந்த ஆப்பில் வந்து நீங்கள் இந்த ஆடியோ ஃபைலை திருட முடியாது. இது ஒன்று. இன்னொரு விஷயம், இவங்க சிங்க் பண்ணுற விதமே வந்து பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருக்கும். நீங்கள் எந்த சீன்லேருந்து ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு ஆடியோ சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும் கரெக்டாக. இது அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு பின்னாடி இருக்க டெக்னாலஜி என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன் நான் ஒரு வீடியோவில். பட் அது என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு பின்னாடி எப்படி ஒர்க் ஆகுது, என்ன டெக்னாலஜி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, இது ஃபஸ்ட்டு கொஷின். செகண்டாக என்ன கேட்டிருந்தேன், எத்தனை பேருக்கு இந்த மூவி ஆடியோ டிஸ்கிரிப்ஷனோட இருக்குதுன்னு தெரியும்? இது செகண்ட் கொஷின். நம்ம எத்தனை பேருக்கு இந்த படம் வந்து ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் சப்போர்ட் பண்ணுது? விடாமுயற்சி ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் சப்போர்ட் பண்ணுது இப்போ. ஓகேவா? விடாமுயற்சிக்கு ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் இந்த ஆப்பில் இருக்குது. எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது? கூகுளில் சர்ச் பண்ணாமா? கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் சப்போர்ட்டுன்னு எங்கேயுமே போடலை. ஏன் ப்ரமோட் பண்ணுறவங்க இதையும் சேர்த்து ப்ரமோட் பண்ண வேண்டியதானே? நீங்கள் தானே பண்ணுறீங்க ஆடியோ டிஸ்கிரிப்ஷனு. நீங்கள் ஒரு டீம் வச்சு தானே பண்ணுறீங்க. 2027க்குள்ளே எல்லா தியேட்டர்லேயும் எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்காம நார்மலாக இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் நமக்கு கிடச்சிரும்னு சொல்லி அந்த எம்ஏபி கைட்லைன் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் அவங்களோட கைட்லைன்ஸில் இருக்குது. எல்லாருக்கும் எல்லாமே எல்லா டைம்லேயும் ஈஸியாக கிடச்சிரும் 2027க்குள்ளே. ஒரு டப்டு ஃபிலிம், இப்போ ஒரு ஃபிலிம் டப் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆக்சசபிலிட்டியாவது அதில் எனேபிள் ஆகிக்கணும். விச் மீன்ஸ் எய்தர் ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் ஆர் சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரிட்டேஷன், க்ளோஸ் கேப்ஷன், இதில் ஏதாவது ஒன்று எனேபிள் ஆகிருக்கணும் கண்டிப்பாக. இப்போ இந்த டாக்கு மகராஜ்னு ஒரு படம் நான் காமிச்சிருப்பேன் அந்த வீடியோவில் இப்போது ஸ்வைப் பண்ணிருக்கும் போது. இப்போ எதாச்சும் நான் நோட்டிஃபிகேஷன் பேனலில் போய் ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ண போனேன். அந்த படம் ஹெச்டி வந்துருச்சு. இப்போ அந்த படம் ஹெச்டி வந்துருச்சு. தேர்ட் பார்ட்டியில் தான் வந்திருக்கு, ஆனாலும் வந்துருச்சு. இப்போ நான் ஹெச்டி ப்ளே பண்ணி தமிழில் பார்த்தேன், லேப்டாப்பில் ப்ளே பண்ணி பார்த்தேன் அப்படின்னா என்னால் இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் இதில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்க முடியும். கடந்த 2 மாதமாக ஆஃப்டர் நியூ இயர்லேருந்து விடுதலையிலேருந்து ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகே, கிளாடியேட்டர்லாம் இருக்குது. கிளாடியேட்டருக்கு தமிழ் டப்ட் வெர்ஷன் இருக்குது. கிளாடியேட்டருக்கு ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் சப்போர்ட் பண்ணுது இப்போது இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ இப்போ பிராண்டாக ப்ரமோட் பண்ணும்போது படம் ஏடி சப்போர்ட்டட்னு எங்கேயாவது கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? கொடுக்கணும்ல. எங்கே கொடுக்குறீங்க? புக் மை ஷோவில் பண்ண முடியும். புக் மை ஷோ இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், இவ்வளோ சொல்கிறோம் ஆப் அக்சசிபிளாக இல்லை, சீட் செலெக்ஷன் ப்ராப்பராக இல்லைன்னு. அவ்வளோ தைரியமாக அவங்க இன்னமும் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் அதை ரெடி பண்ணல. 2.5 வருஷமாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கோம், மாற்றி இன்னமும் சீட் செலெக்ஷன் ஆக்சசிபிளாக சப்போர்ட் பண்ணலை. பிவிஆர் ஆக்சசிபிளாக தான் இருக்கும், சீட் செலெக்ஷன்லாம் நல்லாயிருக்கு. ஆனால் அங்கேயுமே மென்ஷன் பண்ணல இந்த ஆப் இந்த படம் ஏடி சப்போர்ட்டட்னு. அப்புறம் எப்படி எங்களுக்கு தெரியும்? இது செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின், இந்த ஆப் இப்படி தான் யூஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்க வேண்டியது என்னோடய தப்பு தான். அது ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் பர்சனாக நம்ம வீடியோ போட்டிருக்கணும் நம்ம மக்களுக்கு. நிறைய பேர் இந்த ஆப்பை வந்து இப்போ மூவி பஃப் ஆக்சஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அதில் சிங்க் ஆகலை தலைவா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. நீங்கள் கிரெட்டர் யூஸ் பண்ணுங்கள். மூவி பஃப் ஆக்சஸே தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக அப்டேட் தராங்களா? எங்கே படம் ஸ்ட்ரீம் ஆகுது, எந்த தேட்டரில் ஆகுதுன்னு எங்கேயா அப்டேட் இருக்கா? இப்போ நான் ஓப்பன் பண்ணாங்க, இப்போ நான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணால் கூட என்ன காட்டும்னா 2 தேட்டர் காட்டும். காமிச்சிட்டு அவ்வளோதான். ரிப்போர்ட் பண்ணுறீங்களா, பக் ரிப்போர்ட் பண்ணுறீங்களான்னு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குமே தவிர எந்த படத்துக்கு ஏடி சப்போர்ட்டோ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு எங்கேயாச்சும் சொல்கிறாங்களா? சொல்கிறது கிடையாது. ஸோ பிராண்ட்லேருந்து ப்ரமோஷன்லேருந்து எல்லாம் கரெக்டாக பண்ணால் தான் நமக்கு வந்து சேரும். இப்போ எல்லோரும் நீங்கள் படத்துக்கு போயிருப்பீங்க, எல்லோரும் ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் படம் தேட்டரில் போய் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதன் விளைவாக நமக்கு அவ்வளோ படம் ஏடி சப்போர்ட்டோடு நடக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த வீடியோவில். அந்த வீடியோ நான் லென்த்தாக பண்ணனால யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த வீடியோ லிங்க்கையும் நான் தரேன், போய் பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க. ஆக்சசிபிலிட்டி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இப்போ எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டுருக்கு. நம்ம ஒரு படம் ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் சப்போர்ட் பண்ணுதுன்றதுக்காகலாம் போய் ஒரு படம் நமக்கு பிடிக்காத படத்தை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படி தான் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வெப்சீரிஸு, நான் பேர் சொல்ல விரும்பலை, அந்த வெப்சீரிஸ் ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் சப்போர்ட் பண்ணுச்சு. நான் அதை பார்த்துட்டு ஓகோன்னு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த வெப்சீரிஸ்க்கு ஏடி சப்போர்ட்டடா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. அதனால தான் நீ பார்த்துருக்க, இல்லைனா நீ பார்க்க மாட்டாத, ஏன்னா உனக்கு இங்கே சாய்ஸே இல்லை, ஏடி சப்போர்ட்டுன்றதுக்காகலாம் நீ போய் பார்க்குற. அவங்க சொன்னப்போ ஆமாம் இல்லை, நம்மக்கிட்ட சாய்ஸ் இல்லாதனால தான் நம்ம இப்படி பார்க்குறோம் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. ஸோ சாய்ஸ் நமக்கு இப்போ நிறைய இருக்குது.
எல்லோரும் இந்த ஆப்பை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கிரெட்டர் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். படத்தை வந்து ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி மை மூவிஸில் வச்சுக்கோங்க. நீங்கள் படத்தை லேப்டாப்லேயோ டிவிலேயோ ஹோம் தேட்டர்லேயோ ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஆடியோ டிஸ்கிரிப்ஷனை வச்சு கேட்டுக்கோங்க. கேட்டு கரெக்டாக ஃபுல்ஃபில்லாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆப்பில் இருக்க அக்யூரசி தாறுமாறாக இருக்குது. உங்களுக்கு இப்போது நம்ம படம் ப்ளே ஆகிட்டுருக்கு, நானும் குறுக்கு பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப் வந்து என்ன பண்ணுன்னா மூவியோட சவுண்டை தான் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க டெக்னாலஜி நிறையா இருக்குது. ஆடியோ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஸோ நான் அதை எலாபரேட் பண்ணி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணி வச்சுருக்கேன். நான் கூடிய சீக்கிரம் அதை அப்லோட் பண்ணுறேன். அடுத்த டீப்சிக் ஏஐக்கான வீடியோவும் ரெடியாக இருக்குது. ஸோ அதுவும் எடிட்டிங்கில் போயிட்டுருக்கு. அந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ தான். ஸோ அதுலேயும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் உங்களுக்கு இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.